ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி சாதம், அதுவும் குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அதில் எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கீழே அடி பிடிக்காமே நல்லா வரும். அதில் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு போடுங்க. அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இதெல்லாமே போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் 3 பெரிய வெங்காயம் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல வெங்காயத்தோட அளவை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படின்னா உடனே வந்து லைட்டாக இருக்கிறதுலாம் உடனே கருகிடும். இப்போ இதில் காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கூட அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது வந்துட்டு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகும். அதனால் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 4 தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக ஜூஸ் மாதிரி அடித்து சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த காம்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு 4 தக்காளி சேர்த்துருக்கேங்க. தண்ணி எதுவுமே சுத்தமாக ஊற்றாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, உப்பு எதுவுமே போடாமல். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணியாக இருக்குல்ல, அந்த தண்ணி எல்லாமே போகணும். நல்லா திக்காக ஆகணும், நல்லா தொக்கு மாதிரி ஆகணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த மஞ்சள் தூள் போடுற அளவுலேயே கொஞ்சமாக மிளகாத்தூள், லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக மாதிரி. அதுக்கப்புறமேட்டு அதே அளவில் மல்லித்தூள், இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்றலாம். ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கறதுனால வந்து மிளகாத்தூள் ஜாஸ்தி போடாதீங்க, அது வந்து சாப்பாடோட டேஸ்ட்டே மாறிடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து பட்டை கிராம்பு அந்த மசாலா, பிரியாணி மசாலா இருக்கும்ல, அது வந்து லைட்டாக ஒரு சிட்டியை மட்டும் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா அது வந்துட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும், சாப்பிடும்போது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும் அந்தளவுக்கு. பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த தக்காளியும் நல்லா திக்காகி நல்லா தொக்கு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும், கொஞ்சம் கூட அந்த தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசி அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணியோட அளவு வந்து மாறும். நான் வீட்டில் செய்கிற நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்போட அளவு வந்து லைட்டாக ஜாஸ்தி இருக்கணும். உப்பும் காரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால சாப்பாடு வேகும் போது தான் அதோட டேஸ்ட்டு வந்து தெரியும்.
ஆனால் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடோடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா மளமளன்னு கொதிக்கணும். பாருங்கள், நல்லா லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மேலே எண்ணெயெல்லாம் நிற்கும் போதே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்துட்டு நான் வந்து குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணும்போது ஊற வச்சேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலை. குக்கரை வைக்கும்போது அரிசியில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அரிசியை நல்லா 2 டைம் 3 டைம்னாலும் களைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க. இப்போ அரிசி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போயும் கூட உப்பு உரப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா பத்தலைட்டா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி குக்கரை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துடும். நான் வந்து 3 விசில் ஹைலையும் 1 விசில் சிம்லையும் வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். விசில் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், செம்மையாக வெந்திருக்குல்ல. சாப்பாடெலாம் நல்லா உதிரி உதிரியாக நிற்கிது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி சாதம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல உதிரி உதிரியாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தக்காளி சாதம். இதுக்கு உங்களோட சைட் டிஷ் எது வேணாலும் வச்சுக்கரலாம். தயிர் வெங்காயம், உருளைக்கிழங்கு வறுவல் எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. கீழே கொஞ்சம் கூட அடியே பிடிக்கலைங்க. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye.